الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج. تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة. فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا دار من لا دار له، ومال من لا مال له، ولها يجمع من لا عقل له. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஅபானுடைய முதல் நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரஜபுடைய மாதம் முடிந்து இன்று ஷஅபானுடைய முதலாவது நாள். இந்த ஷஅபானுடைய முதல் நாளிலிருந்து சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுடன் உயர்த்தப்படக்கூடிய மாதம் இது. இந்த ஷஅபான் என்பது அல்லாஹ்விடத்தில் மிக முக்கியமானது மாதம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்கள் தொடராக நோன்பு பிடித்தது என்றால் ஷஅபானும் ரமதானும் தான். இதில் இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான பகுதியை நோம்பிலே தான் கழித்திருக்கிறார்கள். ஏன் காரணம் என்று கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 மாதங்கள் இருக்கிறது, மற்ற மாதங்களில் அதிகமாக நோன்பு நோக்கலாமே, ரமதானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு நோற்றது இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றீர்கள்? சொன்னார்கள், ஷஹ்ருன் தஃபுலு ஃபீஹி நாஸ், மக்கள் மறந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஷஅபானுடைய மாதம். இரண்டாவது சகோதரர்களே, அமல்கள் உயர்த்தப்படுகிறது இந்த மாதம். நாம் செய்யக்கூடிய சின்ன அமல், பெரிய அமல் எல்லாவற்றுமே உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதம் இருக்குது என்றால் அது ஷஅபானுடைய மாதம் தான். எப்பொழுது நாங்கள் மரணிப்போமோ சகோதரர்களே, எங்களுடைய அமல்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு அப்படியே அல்லாஹ்விடம் எடுத்து செல்லப்படும். ஆனால் இது வருடத்துக்கு ஒரு தடவை. இந்த ஷஅபான் வந்துவிட்டால் நாம் செய்த அமல், ஓதிய ஓதல், தொழுத தொழுகை, நல்ல அமல்கள் எல்லாமே அல்லாஹ்விடம் கொண்டு செல்லப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அமல் எடுத்து செல்லப்படும் பொழுது நோம்பாளியாக இருக்க நான் விரும்புகிறேன் என்றார்கள். மூன்றாவது சகோதரர்களே, வாராந்தம் அமல் போகிறது அல்லாஹ்விடம். அதுதான் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும். திங்கள் வியாழக்கிழமை அந்த அமல்கள் அல்லாஹ்விடம் போகிறது. நான்காவது சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் அமல்கள் அல்லாஹ்விடம் போகிறது. ஃபஜ்ருக்கும் சுபஹுக்கும் மலக்குகள் உலகத்துக்கு வந்து அமல்களை எடுத்து செல்கிறார்கள். ஏன் இந்த அமல்கள் சகோதரர்களே? அமல் செய்யணுமா? அமல் செய்யணுமா? சிலர் ஏன் இவ்வளவு அமல் செய்யணும் என்று கேட்கிறார்கள். நல்ல கேள்விதான். இவ்வளோ தொழுக, இவ்வளோ நோன்பு, ஒரு சாதாரண முஸ்லிமாக வாழ்ந்துட்டு போயிடலாமே, ஏன் அமல் செய்யும்? அல்லாஹ் இதற்கு பதில் சொல்றார் சகோதரர்களே. அந்த காலத்தில் காஃபிர்கள் இருந்தார்கள். அவங்க கேட்டாங்க, சஅல சாயிலும் பிஅதாபின் வாகிஅ. அவங்க கேட்டாங்க, எப்ப வரும் அப்பா உட கியாமத் எல்லாம்? எப்ப வரும் உட கியாமத்? அல்லாஹ் சொன்னான், லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபிஅ. அந்த கியாமத், அந்த அதாப் நிச்சயமாக காஃபிர்களுக்கு வந்தே ஆகும். யாரும் அதை தடுக்க முடியாது. அல்லாஹ் சொன்னார், லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபிஅ மினல்லாஹி தில் மஆரிஜ் தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் كان مقداره 50,000 سنة. எவ்வளவு பெரிய நாள் என்ற அந்த நாள் சகோதரர்களே 50,000 ஆண்டுகளுக்கு சமமான நாள். எதிர்காலத்தில் ஒரு அபாயம் வருது என்றால் எவ்வளவு கவனமா இருக்கும். ஒரு கேன்சர் ஒன்று என் உடம்புல பரவிட்டுன்னு டாக்டர் சொல்லிட்டார். கேன்சர் சாப்பாடு கிட்ட போக மாட்டோம். சுகர் வந்துட்டு சொல்லிட்டா அடுத்த கட்டம் என்ன? எவ்வளவு கண்ட்ரோல். மிக்க சகோதரர்களே, கேன்சரோ சுகரோ ஒரே ஒரு வேலை செய்யலாம், உடம்புல உள்ள உயிர் போகும். அதுக்கு மேல் ஒன்றும் செய்யல. ஆனால் இது எவ்வளவு பெரிய பயங்கரம் என்றால் 50,000 சனா. கியாமத்துடைய நாள் சகோதரர்களே 50,000 ஆண்டுகளுடைய நாள். இது முன்னால வர இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்புறவங்க அமல் செய்வாங்க. இதனுடைய நம்பிக்கை இல்லாதவங்க தான் அமல் செய்வது. நின்று வணங்கணுமா? இவ்வளவு குர்ஆன் ஓதணுமா? நோன்பு பிடிக்கணுமா? ஷஅபான பொறுத்தவரையில சகோதரர்களே 4 வகையான நோன்பு இருக்கு. ஒன்று வாஜிபான நோன்பு. வாஜிப் என்றால் சென்ற ரமலான்ல விட்டோமே, யாராவது விட்டு இருந்தால் கடைசி சந்தர்ப்பம் ஷஅபான் நோன்பை கலா செஞ்சிடும்.
அதுல விசேடமாக பெண்கள் நிஃபாஸால நோம்ப விட்டிருப்பாங்க. அந்த பெண்கள் எல்லாம் இந்த ஷாபான்ல நோம்ப கலா செஞ்சிடும். மனைவி இடத்துல போய் கேளுங்க, சென்ற ரமதானுடைய நோன்பு கலா செஞ்சிட்டீங்களா? இல்லைன்னா கலா பிடிக்க சொல்லு. இது ஃபர்து. இரண்டாவது சகோதரர்களே, முஸ்தஹப்பான நோன்பு. முஸ்தஹப்பான நோன்பு என்ன? ஷாபானுடைய முதல் நாள்ல இருந்து நோன்பு பிடிக்கிறார். முஸ்தஹப் மத்த அமல் செய்யறதோட நோன்பு பிடிக்கிறது. அதிலும் திங்கள் வியாழம் பிடிக்கிறோம் இருப்போம். அதிலும் பிறை 13, 14, 15. பிறை ஷாபான் 13, 14, 15. இந்த 3 நாளுடைய நோன்பு. அதிலும் 15வது நாள் பராத்துடைய நாள் என்று சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். பராத் என்று கேள்விப்பட்டிருக்கோம். பராத்துடைய இரவு, பராத்துடைய நாள். அல்லாஹ் அந்த நாளிலே பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு நாள் பராத்துடைய நாள், லைலத்துல் பராஆ. சகோதரர்களே, 3வது நோன்பு ஒன்று இருக்கிறது, மக்ரூ. இந்த ஷாபான் மாதம் என்ன மக்ரூ? இந்த ஷாபானுடைய 15க்கு பிறகு நோன்பு பிடிப்பது மக்ரூ. ஏன்? ரமலானுக்கு ரெடி ஆகும் பொழுது 15 வரைக்கும் நோன்பே பிடிக்காம 15க்கு பிறகு ஒருத்தர் நோன்பு பிடிக்க போற, அது மக்ரூ. 4வது நோன்பு பிடிப்பது ஹராம். ஷாபான் எப்ப? ரமலானுக்கு முந்தின நாள் இருக்குது. ரமலானுக்கு முந்தின நாள் யௌமு ஷக், சந்தேக நாளில் யார் நோன்பு பிடித்தாரோ ஃபகத் அஸா அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் மாறு செய்து விட்டார். ஹராம் நோன்பு பிடிக்கும். இவ்வாறு ஏன் அமல் செய்யணும் சகோதரர்களே? இந்த 50,000 வருடத்துடைய நாள்ல நாங்க சீதேவியாகும். அவ்வளவு. உலகத்துல நோன்பு பிடிச்சா காசு கிடைக்கும், அமல் செய்தா குர்ஆன் ஓதினா அது கிடைக்கும், இது கிடைக்கும் என்று யார் என்ன சொன்னாலும் சகோதரர்களே, இந்த நாளுக்காக தயாராகிறோம். 50,000 சனா. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றார், ஃபஸ்பிர் ஸப்ரன் ஜமீலா. நபியே, அழகான முறையில பொறுமையா இருக்கு. எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 63 வருஷத்துல இப்ப நாங்க அடையிற கஷ்டம் வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாம இருந்தாங்களா? அனாதையாக பிறந்த ஒருவர், அனாதையாக பிறந்தார், பிள்ளைகள் வஃபாத்தாகியது, வாழ்க்கையுடைய கஷ்டம், தொழில் கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டம். ஆனா அல்லாஹ் சொல்லி கொடுத்த உபதேசம் என்ன? ஃபஸ்பிர் ஸப்ரன் ஜமீலா. நபியே, அழகாக பொறுமையா இரு. இன்னஹும் யரவுனஹு பஈதன் வ நராஹு கரீபா. ஏன் தெரியுமா? இந்த கியாமத்தை, இந்த 50,000 ஆண்டுகளுடைய நாள உலகத்துல முஸ்லிம் அல்லாதவங்க தூரத்துல பார்க்கிறாங்க. இதெல்லாம் இப்ப வராதப்பா. ஆனால் வனராஹு கரீபா, நாங்க வெகு கிட்ட பார்க்கிறோம். அத மிக கிட்டத்துல இருக்கிற அந்த நாள் வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். நினைச்சு பார்த்திருக்கிறோமா இந்த நாள்? அந்த நாளை நினைச்சா சகோதரர்களே பாவம் செய்ய மாட்டோம், அமல் செய்வோம், நோன்பு பிடிப்போம், குர்ஆன் ஓதுவோம். குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய குர்ஆன் எவ்வளவு? நாங்க குர்ஆன் எடுக்கிறண்டா ரமலான் வரும், ஷாபான் இருந்தே தொடங்குன சகோதரர்களே. மெதுவாட்டுக்கு ஒரு ஜுஸு ஓதும் ஒரு நாளே. கொஞ்சம் கொஞ்சம் அமல் தேவை, கட்டாயம் அமல் தேவை. பெரிய ஒரு பிரயாணம் முன்னால் இருக்குது. கபருடைய பிரயாணம், மஹ்ஷருடைய பிரயாணம். விளையாடுறதுக்கு அல்ல. விளையாடினா எல்லாமே விளையாட்டாயிரு. யார் உதவி செய்ய போறாங்க?
தேவை சகோதரர்களே, கட்டாயம். இன்னஹும் யரவுனஹு பஈதன் வ நராஹு கரீபா யௌம தகூனு ஸ்-ஸமாஉ கல்முஹல் வ தகூனுல் ஜிபாலு கல்இஹின் ولا يسأل حميم حميما يبصرونهم يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه. அந்த நாளுடைய 4 அடையாளம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நடக்கும். நடந்ததுக்கு பிறகு தலையில கை வச்சிடாதீங்க, கை சேதம் அடைஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு. முதலாவது என்ன அடையாளம்? அந்த நாளுடைய முதலாவது அடையாளம் யௌம தகூனு ஸ்-ஸமாஉ கல்முஹல். இந்த பார்க்கிறோமே வானம், இந்த வானம் அப்படியே கரைஞ்சிரு, வானவில் அழிஞ்சிரு. வானம் அழிந்தா உலகம் எங்க இருக்க போது? முதலாவது. இரண்டாவது அடையாளம் என்ன? வதகூனுல் ஜிபாலு கல்இஹின். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் பஞ்சம் போல பறந்துடும். இப்படி ஒரு திட்டம் எதிர்காலத்தில் யாருக்கு தெரியும்? குர்ஆன் சொல்லி தந்தது. இப்படி ஒரு திட்டத்தை யஹூதிகள் வாசிக்க இல்லையா? இன்னும் வாசிச்சுட்டாங்க. நசாராக்கள், முஸ்லீம்கள் நாங்க தர்ஜுமத்துல் குர்ஆனை வச்சிருக்கோம், வாசிக்கல. அவ்வளவுதான். எங்க எல்லாரும் போன்லயும் குர்ஆன் இருக்குது. ஆனா இப்படி எல்லாம் நடக்குமா? நடந்ததற்கு பிறகு ஆச்சரியப்படுறது கொண்டும் இல்லை, நடக்கும். இரண்டாவது வதகூனுல் ஜிபாலு கல்இஹின். இந்த ரெண்டும் நடந்தா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா மனைவியோட பேசுவோம், கூட்டாளிமாரோட பேசுவோம், ஓடி வருவாங்க, உதவி பண்ணுவாங்க. ஒன்றும் நடக்காது. அதான் அல்லாஹ் சொல்றான் மூணாவது, وَلَا يَسْأَلُ حَمِيمٌ حَمِيمًا. ஹமீம் என்றா என்ன தெரியுமா? ஹமீம் என்றா இந்த இடத்துல மிக நெருக்கமான கூட்டாளி. ஹமீம், ஹமீமிடம் எதுவும் கேட்க முடியாது. وَلَا يَسْأَلُ حَمِيمٌ حَمِيمًا. மிக நெருக்கம். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உட மனைவி, உட கூட்டாளி, அவரே கணக்கில் கேட்கல. தனித்தனியாயிருவோம் இன்ஷா அல்லாஹ். நாலாவது அடையாளம் யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனீஹ். எவ்வளோ பயங்கரமா இருக்கும் என்ற அந்த நாள் சகோதரர்களே. நான் சொல்ல வாரேன், ஏன் அமல் செய்யணும்னு கேட்கிறோம். நாங்க முன்சப்ல தொழணுமா, குர்ஆன் ஓதணுமா, திக்ர் செய்யணுமா? ஏன் செய்யறாங்க? அப்ப இதெல்லாம் விளங்கினவங்க செய்யறாங்க. அமல் விளங்காதவங்க சரி அமல் செய்யறவங்களை பார்த்து கிண்டல் பண்றாங்க. சும்மா தேவையில்லாம தொழுகிறார், சுபவுக்கு எழும்பி ஃபஜ்ர் தொழுகிறார், தேவையில்லாம நோம்பு பிடிக்கிறார், தேவையில்லாம குர்ஆன் ஓதுறாங்க, தேவையில்லாம சதக், தேவையில்லாம ஒரு நாளுக்காக ரெடி ஆகுறாங்க. புத்திசாலிகள் அவங்க. பிள்ளைகளை ரெடி பண்றாங்க, மனைவியை ரெடி பண்றாங்க, பிள்ளைகள் ரெடி ஆக்குறாங்க. சகோதரர்களே, பிள்ளைய மனைவிய எத்தனையோ பேர் மனைவியை ரெடி பண்ணலையே. அதனாலதானே பாக்குறோம் கணவன் மவுத், மனைவி இத்தாரிக்க ரெடி இல்லை, அவள் இத்தாரிக்க ரெடி இல்லையே, வாழும் பொழுது அதை தயார் பண்ணலையே. எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போங்க, பழக்குங்க, ஆனா மார்க்கத்தை கொடுங்க மனைவிக்கு. பிள்ளை ஒரு வாப்பாக்கு துவா கேட்க ரெடி இல்லை. ஏ வாழும் பொழுது பழக்க இல்லையே பிள்ளைய பழக்க இல்லையே. வாழும் பொழுது யார் பழக்கிறது? அவன் கெட்டதற்கு பிறகு யாரப்பா பழக்கிறது? அவன் கெட்டதற்கு பிறகு எப்படி மாத்துறது? யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிம். அல்லாஹ் சொல்றான், என்ன நடக்கும் தெரியுமா அந்த நாள்ல? நாலாவது பாவி, முஜ்ரிம் என்றா காஃபிர். ஆசை வைப்பானா
لو يفتدي من عذاب يومئذ ببنيه. மிக கவனமா பாருங்க இந்த ஆயத்தை. என்ன? அல்லாஹ்விடத்துல வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ், என்ற பிள்ளைகள் இருக்குது, இந்த பிள்ளைகளுக்கு வேதனை செய்துட்டு என்ன விட்டு இது உலகத்துல நீங்க செய்வீங்களா? உங்களோட 5 பிள்ளை, உங்களோட 3 பிள்ளை, நீங்க சொல்றீங்க அரசாங்கத்தினத்துல பிள்ளைய நெருப்புல போடு என்ன விடு, நடக்குமா? இது சகோதரர்களே, ததப்புர் என்கிறது இதுதான், குர்ஆனை விளங்குறது இதுதான். யோசிக்கும். உலகத்துல உங்களோட 4 பிள்ளை, உங்களோட 3 பிள்ளை, என்ற பிள்ளைங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெருமதி, எவ்வளவு பெருமதின்னு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு பள்ளியில கழுத்தை நசிச்சு மௌத்தாக்கிட்டான் பிள்ளை. கழுத்தை நசிச்சா சரி பிள்ளை சரி, எப்படி இருக்கும் பள்ளியில? புதிய புதிய கேம் எல்லாம் படிச்சுட்டு வந்து கழுத்தை தான் நசிக்காங்க. இப்ப நேற்று முந்த நாளும் பள்ளியில கழுத்தை நசிச்சுட்டான் 2 பேர் கழுத்தை. யாரும் ஒன்னும் பேசல. அது கனடால அவன் கழுத்தை நசிக்கான். நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவன் கழுத்தை நசிக்கும் பொழுது கழுத்தை நசிக்கிறான். அவன் உயிருக்கு துள்றான். ஒன்றும் செய்யல, ஒன்றும் பேசல. அவன் மௌத்தானா தான் என்ன அப்படித்தானே பழக்கி இருக்கீங்க, ஒன்றும் சொல்ல. கழுத்தை நசிச்சு விதையில் அடிச்சான். அவன் ஒருத்தர் கடை என்ன இது இல்ல, அவன் உயிர் பிரியும் தட்டுவான் கையில தொடையில. لو يفتدي من عذاب يومئذ ببنيه. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 2வது கட்டத்துக்கு போவா யாரு தெரியுமா? வசாஹிபதிஹி. யா அல்லாஹ், என்ன மனைவியை நெருப்புல போடு என்ன விட்டு. எவ்வளவு பயங்கரமான ஒரு நாள் ஒன்று எங்களுக்கு முன்னால வர இருக்கு. 3வது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மனைவி ரிஜெக்ட். 3வது உங்களோட உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாரையும் அல்லாஹ் இடத்துல கொண்டு வந்து கொடுப்பான். யா அல்லாஹ், இவங்களை நரகத்துல போட்டு என்ன விட்டு இல்ல ரிஜெக்ட். 4வது முழு குடும்பத்தை போடு யா அல்லாஹ். ஃபஸீலா. சில உலமாக்கள் சின்ன குழந்தை, பச்சிலம் குழந்தை, அதை கூட நெருப்புல போட்டுட்டு தப்புறது. மனிதன் அப்படித்தான், அந்த இடத்துல பார்க்க மாட்டான். மனைவி பிள்ளை எப்படியாவது நான் தப்பணும். அவ்வளவு பயங்கரமான ஒரு நாள் சகோதரர்களே எதிர்காலத்துல வரைகிறது. 5வது கடைசி முடிவுக்கு வருவா என்ன தெரியுமா? وَمَنْ فِي الْأَرْضِ جَمِيعًا ثُمَّ يُنْجِيهِ. யா அல்லாஹ், பூமியில் இருக்கிற எல்லாரையும் வேதனை செய், என்ன மட்டும் விட்டு. சரிதானே? நாங்கள் அப்படித்தான் யோசிக்க முடியும். வெள்ளம் மட்டும் வருது, வெள்ளம் மட்டும் வந்தா எவன் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் தப்பணும். அப்படித்தான் எங்களோட நோக்கம். எல்லாரையும் நான் தப்பிட்டு வைக்கிறோம் மெதுவா. அதே மாதிரி யோசிப்பான். وَمَنْ فِي الْأَرْضِ جَمِيعًا ثُمَّ يُنْجِيهِ. யா அல்லாஹ், எல்லாரையும் போடு என்ன மட்டும். சரி, அல்லாஹ் பதில் சொல்லணுமா இல்லையா? இருக்கு. என்ன பதில் சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் கல்லா இன்னஹா லதா. அப்படி எல்லாம் நடக்க ஓண்ட நரகத்துடைய பேர் என்ன தெரியுமா? லதா. 7 நரகத்துல ஒரு நரகம் தான் லதா. லதாண்டா என்ன? லதான்னு ஒரு நரகம் இருக்கு. லாம் வா யா. இந்த லதா என்ற நரகத்துடைய அம்சம் என்ன? நஸாஅத்தல் லிஷ்ஷவா. இந்த லதான போட்டதோட அப்படியே தலையுடைய சதைய கலத்தி எடுக்கும். இதன் லதாவுடைய அம்சம். நஸாஅத்தல் லிஷ்ஷவா தத்உ மன் அத்பர வதவல்லா ஃபஜமஅ ஃபஅஆ. கூப்பிடு பாருங்க அப்பா
அமல் செய்யாதவங்க வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க வாங்க, பணத்தை சேர்த்து ஜகாத் கொடுக்காதவங்க எல்லாம் வாங்கன்னு கூட்டிட்டு போய் மிக்க சகோதரர்களே, இவ்வளோ பயங்கரமான ஒன்று எதிர்காலத்தில் இருக்கிறதாலதான் முஸ்லீம்கள் ஷாபான் ரஜப் வந்ததோட இபாதத்தை கூட்டுவாங்க சகோதரர்களே. பாவங்களை விட்டுருவாங்க, ஹராம்களை விட்டுருவாங்க. அமல்கள் மற்ற மாசத்துல குறைகிறது தான், ஆனா ஷாபான்லயே குறைஞ்சிடக்கூடாது. நாங்க புத்திசாலிகள், நாங்க மடையர்கள் அல்ல சகோதரர்களே, புத்திசாலிகள். நாங்க 5 நேரம் பள்ளிவாசலுக்கு தொழுகிறது, மெதுவா குர்ஆன கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஓதுறது. என்ன போகணுமே இந்த நாள். நோன்புகளை 7 மண்டா திங்கள் வியாழனை பிடிக்கிறது, பிற 13, 14, 15 சகோதரர்களே சதகாக்களை கொடுக்கிறது, சலவா தோதுகிறது. என்னென்ன நல்ல காரியங்களை செய்யணுமோ சகோதரர்களே இந்த ஷாபானுடைய மாதத்தில் செய்வோம். அல்லாஹ் எங்களை உயர்ந்தவர்களாக மாற்றுவான். உயர்தரமான ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவான். உலமாக்கள் இந்த மாதத்தை சொல்றாங்க என்ன, இந்த ஷாபானுடைய மாதம் சகோதரர்களே அதாவது தண்ணி ஊத்துற மாதமா. ரஜபுடைய மாதம் விதைய போடுற மாதம், ஷாபானுடைய மாதம் தண்ணி ஊத்துற மாதம், ரமலானுடைய மாதம் அறுவடை செய்யற மாதம். அவ்வளவுதான். இதற்கு என்ன தேவை, எப்படி அமல் செய்யலாம்? இதுக்கு ஆக தேவை 2 விடயம். முதலாவது சூழலை மாற்றம். ஏன் எனக்கு அமல் செய்ய கிடைக்குது இல்லை தெரியுமா? என்ன சுத்தி இருக்கிறவர் யார்ட்டையும் அமல் இல்லை. என்ன சுத்தி இருக்கிற அவ்வளோ பேர்ட்டை இருக்கிற வேற, அதால சூழலை மாற்றும். 2வது ஆக முக்கியம் கூட்டாளிமார். எந்த கூட்டாளிமார் யாரும் இபாதத்தாளிகள் இல்லை. அவன் எப்படி நான் இபாதத் செய்வேன்? இந்த 2லையும் கவனம் செலுத்துவோமாக இருந்தா சகோதரர்களை பள்ளிவாசல்கள்ல போய் பாருங்க, முன்சப்புக்கு சண்டை பிடிக்கிறான், போட்டி. இப்ப நாங்க தான் பள்ளிக்கு போகலன்னு பள்ளிக்கு மக்கள் போகாமல இருக்கிறாங்க. இவ்வளவு கூல், இவ்வளவு ஸ்னோ. பள்ளிக்கு மக்கள் வயசாளி 70 வயசு அப்பா 80 வயசு நடந்து நடந்து வாராங்க பள்ளி. பொறாம வரணும் எங்களுக்கு. இதுதான் சூழல் சகோதரர்கள். அவங்க விளங்கிட்டாங்க, நாங்க விளங்கல. அவ்வளவுதான். நாங்க புத்திசாலிகள் அல்ல. சுபவுக்கு நான் தூங்குறேன்டா நான் புத்திசாலியா? இந்த வயசான மனுஷன் 80 வயது மனிதன் பள்ளிவாசலுக்கு போறார். அவர் புத்திசாலியா நான் புத்திசாலியா சகோதரர்களே? அவர்தான் புத்திசாலி. அவர் ஒரு நாளைக்கு 2 ஜூஸ் ஓதுறார், 3 ஜூஸ் ஓதுறார். அவர் தான் புத்திசாலி. நான் புத்திசாலி இல்லை. அவர் நோன்பு பிடிக்கிறார், இஃப்தார் செய்கிறார். எப்படி அப்பா செய்கிறார்? சூழல். அவர் மதரசாக்கள் இருந்திருப்பார், நல்லவர்கள் இருந்திருப்பார். இமாம் நகை ரஹ்மத்துல்லாஹ் வியாழக்கிழமை வந்தா கணவனும் மனைவியும் அழுவாங்களாம். எப்படி மனைவி? எப்படி 2 பேரும் அழுகிறது வீட்டுல. என்ன அமல் அல்லாஹ் இடத்துல போகுதோ இன்னைக்கு. எப்படி மனைவியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க, எப்படி பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பாங்க? கண்ணியமிக்க சகோதரர்களே, சூழல் ஆக முக்கியம். சூழல் கெட்ட சூழல்ல நாங்க அமல் செய்யணும் என்றா அது அமல் நடக்காதுன்னா. பல ரமதான் வந்த சூழல் மாறுது, எல்லாரும் பள்ளி போறோம் பள்ளி. நாங்க சூழல். 2வது சகோதரர்களே ஆக முக்கியம் நண்பர்கள். கெட்டவனோட இருந்து அவன் கபரு வரைக்கும் வரமாட்டான். சில நேரம் எங்களை கெடுத்துட்டு அவனும் கெட்டுட்டு நரகவாதி ஆக்கிடுவான் எங்களை. அல்லாஹ் நம் அனைவர்களை பாதுகாப்பானாக. இந்த ஷாபானுடைய மாதம் நல்ல அமல்கள் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாயாக. நல்ல சூழல்களை உருவாக்கி தருவாயாக. நல்ல நண்பர்களை உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் அமல்கள் உயர்த்தப்படும் இந்த மாதத்திலே நல்ல நோன்புகள் பிடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. குர்ஆன் ஓதக்கூடிய, சதகாக்கள், ஜகாத்துடைய நல்ல நல்ல அமல்களுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு விபரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்
وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا جميلا. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا دار من لا دار له، ومال من لا مال له، ولها يجمع من لا عقل له. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي، لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني، ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.